எபிரேயர் 1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மைத்தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உள்ளத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற்பேறானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகள் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் அஸ்திரங்களைப் போல பழைமையாய் போம். ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரே மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்தது போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? இரட்சிப்பை சுதந்தரித்து போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? செபம். கிருபையாய் நேசிக்கிறதன் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எபிரேயர் 1 அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மைத்தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையால் உண்டாக்கின கர்த்தர் ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். சர்வத்தையும் நீர் ஆளுகை செய்கிறவர், ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அற்புதத்தின் தேவன், ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும். அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், அநேக வீண் பேச்சுகள், ஆண்டவரே, மனசோர்வுகளின் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம். நிந்தையான பேச்சுகளுக்கும் பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கும் நீர் விலகி பாதுகாத்து கொள்ளும். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். நீதியின் வலகரத்தால் நீரே ஆளுகை செய்யும். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகளில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கடன் பார கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்.
இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம். அநேக விபத்துகள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படியாகவும், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாகவும் கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக தடுமாற்றங்கள் ஆண்டவரே அப்பா, வீண் செலவுகள், வீண் பிரயாணங்கள் கர்த்தாவே நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். தேவைகளை கர்த்தரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். விசேஷித்த ஞானத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் பலப்பட கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர், ஆச்சரியமாய் வழிநடத்தும் அற்புதத்தின் தேவன் நீரே ஆளுகை செய்யும். பலவீனத்திலே கர்த்தருடைய பெலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நீதியுள்ள தேவன், நீரே ஆளுகை செய்யும். உம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்களும் விலகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, முன்னோருடைய சாபக்கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். குடும்பங்களிலே சமாதானமின்றி இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் நீரே ஆளுகை செய்யும். உடைய வார்த்தையின் மூலம் ஒவ்வொருவரும் பலப்பட நீரே ஆளுகை செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், அற்புதங்களை காணும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.